நீங்க ஐஷு தானே ஓகே பண்ணீங்க? இல்ல ஐஷு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், நீங்க செகண்ட் ஹாஃப். அதாவது 2 கண்ணு 2 காது 2 கை 2 கால் உள்ள மனுஷனை பார்த்திருக்கோம். 2 வாழ்க்கை வாழ்ந்திருக்க மனுஷனை பார்த்திருக்கோமா? எப்படின்னா 2 அப்பா 2 அம்மா 2 காதல் 2 காதல் 2மே காதல் இப்படி பண்ணிருக்க மனுஷனை பார்த்திருக்கீங்களா? என்கிற ராம்போ இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. இது மெய்யா பொய்யான்னு பார்க்க வேணாமா? பார்த்துருவோம். ஹாய், உங்க நேம்? ஐஸ்வர்யா. ஸ்ரீநிதி. ஸ்ரீ. ஓ காட், உங்க பேர் என்னது? ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி. ஓகே. இல்ல சும்மா ஒரு பாஸ்ட் எது? அப்படியெல்லாம் இல்லைங்க. என்னங்க நான் விஜய் நீங்க விஜய் மைக் பிடிங்க. உங்க பேர் என்ன? என் பேர் பரத். பரதா? பரதா? உங்களுக்கு ஏதாச்சும் பாஸ்ட் இருக்கா? பிரசன்ட்ல இருக்கா? அது சரி. சூப்பர்ங்க. உங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சுக்கோ. சரி. நீங்க கூலிங் கிளாஸ் போடுங்க. ஓகே, சிம்பிள் क्वेश्चन தான். How to impress ஐஸ்வர்யா? How to impress ஸ்ரீநிதி? இப்போ கீழ கமெண்ட்ல வந்து இதெல்லாம் ஒரு மூஞ்சியான் கலாய்க்கணும் உங்களுக்கு. அப்படிலாம் இல்லைங்க. என்னங்க நீங்க வேற ஸ்ரீநிதின்ற பேருக்கே லட்சம் பேர் வருவாங்க. நீங்க வேற அப்பாங்க கேட்காமலே ஏதாவது சாப்பிட வாங்கி தருவாங்க. பானிபூரி வாங்கி கொடுத்தா எனக்கு போதும். அது போதும். பானிபூரி போதும். வேற தக்காளி சாதம் வாங்கி கொடுத்தா இம்ப்ரெஸ் ஆயிடுவேங்க. சரி, அவங்களாவது பானிபூரி 20 ரூபா 30 ரூபா, தக்காளி சாதம் 10 ரூபாய்க்கே கிடைக்கும். சமைச்சு தரணுமா? அது என்ன, தக்காளி வெங்காயம் ஆயில் அப்புறம் சீரகம் அது இதுன்னு போட்டு ரைஸ் வச்சு அடிச்சு இந்த மாதிரி தான் அது யூசுவலா சொல்லுவாங்க. அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடி பை. சரி, இது போதும். நான் கண்ணை பார்த்து சொல்லுங்க. பரத் உங்க கண்ணை பார்த்து சொல்றேன். ஒரு ப்ரௌனி போதும். ப்ரௌனி இருந்தா போதும். ஒரு பரத் வந்து ப்ரௌனி வாங்கி கொடுத்தா போதும். சிம்பிள் டாஸ்க். உங்க மம்மி ஒரு பையனை பார்த்துட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். அப்பா அம்மா உங்களை பார்த்து அனுப்பி வைக்கிறாங்க. உஸ்மான் ரோட்ல பரத்ன்ற ஒரு பையன் இருக்கான்ப்பா, மைக்கை பிடிச்சிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் நீ பேசிட்டு வா, இஃப் இட் ஒர்க்ஸ் நம்ம அப்புறம் பார்ப்போம், உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படின்றான். நான் தான் அந்த பையன். வந்திருக்கீங்க. ஹாய், உங்க நேம்? ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி. அம்மா என் பேர் பரத். சொல்லிருப்பாங்களா அம்மா? சொன்னாங்க. அங்க ஒரு பையன் அழகா இருப்பான்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் தாங்க பண்ணும். நீங்க பண்ணி நீங்க ஸ்கிரிப்டே மாத்துறீங்க. சரி, அம்மா சொன்னாங்க ஸ்ரீநிதின்னு ஒரு பொண்ணு கியூட்டா நிப்பா, போய் பாத்துட்டு வா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேற என்ன, சின்ன சின்ன பானிபூரி அப்புறம் பேல்பூரி அதெல்லாம் வாங்கி கொடுக்க பிடிக்கும். அப்புறமா நிறைய அவளை சாப்பிட வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஓகே, ஐ அம் இம்ப்ரெஸ்டிங். அம்மா ஓகே சொல்லிடு. சீரியஸா? சீரியஸா நான் அவன்கிட்ட கேட்டேன். நான் ஃப்ரெண்ட் தான். ஒரு 2 தான் இல்லையங்க, நான் இன்னும் நிறைய போறேன். இல்ல எதுக்குங்க பெருசா டேட் எல்லாம் போயிட்டு எதுக்கு அவ்வளவு எக்ஸ்ட்ரா வேகன்னா எதிர்பார்க்கணும். ஓகே ஓகே, உங்களுக்கு நான் எங்க மம்மி டாடி கிட்ட சொல்லிடுங்க. நான் கால் பண்ணி சொல்றேன். நீங்களே கால் பண்ணி. இன்னும் வெயிட். டிஜே தான் பேஷன். ஒரு ஆங்கர் ஆகணும். சிவகார்த்திகேயன் மாதிரி இல்லனாலும் ஓஹோன்னு இல்லனாலும் ஓரளவுக்காது ஓஹோன்னு வந்துடலாமா? நீங்க கூட இருந்தீங்கன்னா நான் எங்க வேணாலும் வந்துடுவேன். சொல்லுங்க, என்ன பண்ணும்? பெல்ட் அடிக்குமா இல்ல இன்சைட் போணுமா? இன்சைட் போணும். ஒரு பொண்ணுனா ஒரு பொண்ணை மட்டும் பாருங்க போதும். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஐஷு மட்டும் தான். எனக்கு லைஃப் டைம் ஐஷு தான். இப்போ இதுவே நோட் பண்ணிக்கோங்க. ஐஷுவை தவிர வேற எவ்வளவு நான் கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டேன். இருக்கேன். சூப்பர். உங்களை இம்ப்ரெஸ்ஸே பண்ண வேண்டாம். அவங்க தான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க. நீ இப்படியே போனீங்க. சாரிங்க. இல்ல யூசுவலா பண்ணா என்ன, அதுக்கு தான் அப்படி பண்ண. இல்ல செய்வாங்க. இப்போ எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றேன். சர்ப்ரைஸா பரத் பேர் வச்சிருக்கீங்களா? அதான். நீங்க பரத்ன்றதுக்காக என்ன ஓகே பண்ணல? இல்ல உங்களுக்காக. எனக்காக தானே. கன்ஃபார்ம். யூசுவலா சொல்லுவாங்க சூர்யா மாதிரி சிரிக்கிற அப்படின்ட்டு. ஸ்மைல் அவாய்ட் பண்ணி கண்ணு பிடிச்சிருக்கல. ஓகே, கண்ணு தூங்கும்போது கண்ணை மட்டும் தானே பார்ப்போம். அவ்வளவுதான். ஐ மீன் அப்படி இல்ல நல்லா இருக்கிற குடும்பத்துல கும்பி அடிச்சு விட்டு போயிடாத அப்புறம் நீ குத்தடி சைலா குனிஞ்சு குத்தடி சைலா கொடத்தை வச்சு கும்மி அடியே கடல் இரும்ப தண்ணி அடியே. தூங்கும் போதுனா தூங்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு முழிச்சு பார்த்தா நீங்க கண்ணு மூடலாம். அதுக்காக சொன்னேன். தூங்கும் போது சிரிச்சிட்டே வா. வெரி நைஸ்ங்க. ஓகே, அப்பா மட்டும் சொல்லிடுறீங்களா? நீங்க ஐஷு தானே ஓகே பண்ணீங்க? இல்ல
வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஷோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க செகண்ட் ஹாஃப். இல்ல அப்படிலாம் கிடையாது. ரெண்டு பேரும் எனக்கு ஒரே ஹாஃப்ல இருந்தாலும் ஓகே. ஆசைதான். இங்க ஒண்ணு சொல்லுங்க டக்குன்னு முடிச்சிருங்க இத. ப்ராப்பர் ஃபினிஷ். சரி ஓகே, நீங்க இப்படி வாங்க. கத்திச்சாவா கண்மணி கண்மணியா கத்திச்சவா? நீங்க சரி காமனா நான் தான் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்காக? நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்காக? நான் இந்த மாதிரி உங்க கூட மைக் புடிச்சிட்டு நான் வரேன். பேஷனுக்கு வந்துட்டு கமான் பரத் அப்படின்னு சொல்லுவேன். சரி நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க என்னங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து முதுகுல நின்று உங்களுக்கு தூண் மாதிரி நான் அனுப்பேங்க உங்களுக்கு. ரெண்டு பேரும் ஒரே சிமிலரா இருக்கு. எனக்கு எதனா டிஃபரெண்டா யூனிக்கா யார் ஃபர்ஸ்ட் அப்படிதான். யார் ஃபர்ஸ்ட் அதுதான் யார் ஃபர்ஸ்ட் வந்தா. ஐயோ வேற நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. இம்ப்ரெஸ் பண்ணா செஞ்சா. எனக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு செலவே வைக்க மாட்டேன். செலவு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு செலவே வைக்க மாட்டாங்க. வேண்டாம், ரோட்டுக்கு போறோம் பானிபூரி சாப்பிட்டு போயிடுவோம். ஃப்ரீயா வாங்கி கொடுப்பீங்களா பானிபூரி? நான் வீட்ல இருக்கிற பெருசா பானிபூரி எங்க நான் வீட்ல தானங்க தக்காளி சாதம் கேட்டேன். ஆமா சொல்லுங்க. ஆமா ஆனா அவங்க எனக்கு வாங்கி தரேன்றாங்களே. நீங்க என்ன செஞ்சு கொடுக்க சொல்றீங்க. how to impress ஸ்ரீநிதிக்கு நான் பதில் ஆமா சொல்றேன். சரி how to impress பரத் இப்ப சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. நீங்க தாங்க சொல்லணும். நான் வந்து பேசிக்கா எனக்கு வந்து என்ன வேலை செய்ய விடக்கூடாது. நான் வந்து ஜம்முன்னு உட்காந்து இருக்கணும். எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தா ஓகே. நல்லா சமைப்பேன். சமைப்பீங்க? நீங்க நல்லா சமைப்பீங்க? ஓரளவுக்கு சமைப்பேன். ஓரளவு. அப்ப இவங்களுக்கு தான் ஒரு பாயிண்ட். இவங்க நல்லா சமைப்பாங்களா? நம்ம சேர்ந்து சமைக்கலாம். சரி எனக்கு நான் தான் யூ கேட்ச் மை பாயிண்ட். அதனால நீங்க ஓகே. அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காங்க. நீங்க? அதான் ஒரு பாயிண்ட் வந்துச்சு. எனக்கு டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான் சொல்லிட்டீங்க. டான்ஸரை வச்சுக்கிட்டே நீங்க டான்ஸ் ஆடலாமான்னு கேக்குறீங்க. நீங்க டான்ஸரா? டான்சர் டேய் என்னடா பால் விளம்பரத்துல பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சிட்டு இருக்கற? ஆடுவேன். பிடிக்கும். ஆடுவீங்களா? அப்ப 2 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு போயிடுச்சு. ஃப்ரெண்ட் தாங்க. ச்சே ஃப்ரெண்டுக்காக கணவனையே விட்டு கொடுத்த மாணவி. அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மா.